இப்போ ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ரங்கதேவி மாதாஜி இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்ல அவங்க பக்தி வேதாந்தா படிக்கிறாங்க. அங்கேதான் அவங்க பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ் இப்ப பக்தி வேதாந்தா படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல டீச்சர், ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகுவாங்க. அதை விட விஷயம் ரொம்ப தெரிஞ்சவங்க, எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க. எப்படி நம்மளும் அது அவங்கள மாதிரி கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களோட வகுப்பு கேட்கறது மூலமா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மாதாஜி, நீங்க தொடருங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. எல்லா பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். மாதாஜி க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்கு நான் இல்லை, இருந்தாலும் மூத்த பக்தரோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஸோ எல்லா மூத்த பக்தர்களும் என்னை ப்ளஸ் பண்ணுங்க. உங்கள் மூலமாக நான் பிரபாதருடைய அந்த மனோநிலை, நோக்கம் அதெல்லாம் இப்படி கரெக்டாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ அதுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். வாஞ்சா கல்பதரூபியஸ்ய கிருபா சிந்துபியே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. எல்லா பக்தருக்கும் பணிவான வணக்கம். இப்போ ஸ்ட்ரீட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அவங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். இந்த சந்தர்ப்பம் தந்த முரளிதர ஷாம் பிரபுக்கும், மணிமுகுந்த பிரபுக்கும், விஸ்வேஸ்வரி மாதாஜிக்கும், என் வனிதா மாதாஜிக்கும் பணிவான வணக்கங்கள். ஸோ நம்ம கிளாஸை தொடங்குவோம். இன்னைக்கு இது புருஷோத்தமன் மாதம். அதனால நம்ம பகவான் புருஷோத்தமரை வேண்டி பிரார்த்திச்சுப்போம். நமக்கு இப்படி ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை வகுத்து கொடுத்துருக்கார் பகவான். குரு கிருஷ்ணர் மூலமாக நமக்கு இப்படி ஒரு புருஷோத்தம யோகத்துல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பகவானை பத்தி பாட, பேச. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்னீதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ முதல்ல நம்ம சௌராஷ்டகம் பாடி தொடங்குவோம். பிகாஸ் இந்த சௌராஷ்டகம் வில்வமங்கல் தாக்கூரை கம்போஸ் பண்ணது. அதன் மூலமா இன்னைக்கு இந்த புருஷோத்தமத்துல நிறைய அஷ்டகங்கள் நம்ம பாடணும். அதுல முதன்மையா நம்ம சௌராஷ்டகம் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பாடுறேன், நீங்களாம் கேட்டுக்கிட்டே வாங்க. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ். व्रजे प्रशीतं नवनीतचौरम् गोपाङ्गनानां च दुःखोलचौरम् अनेकजन्माजितपापचौरम् चौराग्रगण्यं पुरुषं नमामि. क्षीरादिकायाय हृदयस्य चौरं नवाम्बुदश्यामाळ कान्तिचौरम् पादाश्रितानां च समस्तचौरम् सौराग्रगण्यं पुरुषं नमामि. अकिञ्चनीकृत्य पादाश्रितं याः करोति वीक्षं पदिहेहयीनं केनाप्यहोवि क्षणशौरये दृष्ट्वा सुतो वा न जगत्त्रयापि यायनामापि हरति शेषं गिरिप्रसारान् अपि पापरासिन् आचार्यरूपो ननु सौरये दृष्ट्वा सुतो वा न मया कदापि दानं च मानं च तत्तेन्द्रियाणि प्राणं चरित्वा मम सर्व एव पालस्य कुटरो दृष्टोऽद्य चौरा त्वं दत्तिदाम्नासि मयानुरूढः चिनसि घोरं यमपाशबन्धं विनसि भीमं भवपाशबन्धं चिनसि सर्वस्य समस्तबन्धं नैवात्मनो भक्तकृतं तु बन्धं मन्मानसे तामसारिरासि घोरे कारागृहे दुःखमया निबन्धः
लाभस्य ये चौर हरिये चिराय सौचौर दुःशोचितम् एवाय दण्डम् कारागृहे वससदहृदये मध्ये मद्भक्तिभाष दृढबन्धन निशालचन् त्वां कृष्ण ये प्रलयकोटिशतान्त्रयेऽपि सौर सर्वस्य चौरा हृदयान् न हि मोक्षयामि हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம், அதாவது நீங்க எல்லாரும் விருந்தாவனம் போக ரெடியா? எல்லாரும் பௌமிய விருந்தாவனத்துக்கு நம்ம எல்லாரும் போறோம். ஸோ ஓகேங்களா, ரெடிங்களா? ஸோ முதல்ல நம்ம விருந்தாவனம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஏர்போர்ட்டோ நம்ம போகணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? டிக்கெட் புக்கிங் பண்ணணும். அப்போ டிக்கெட் புக்கிங் பண்ணால் எங்கே போகணும்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து ரயில்வே பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம வந்து விழுந்து கிடக்கிற ஆத்மா நம்மளை வந்து வர்த்தமான் குரு சிக்ஷா குரு மூலமா நமக்கு வந்து அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் எப்படியோ அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுன்ற பிளாட்ஃபார்ம்ல நம்மளை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நமக்கு டிக்கெட் கிடைக்குது. டிக்கெட் கிடைச்சாதான் ட்ரெயின்ல பயணம் செய்ய முடியும். அது மாதிரி நமக்கு ஆன்மீக குரு மூலமா தீட்சை கிடைக்குது. அந்த தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின்ல ஏறி உட்காந்து என்ன பண்றோம்? சிட்சாட் பண்றோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா வந்து தூங்குறோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யறோம். ஸோ அதே மாதிரி குரு கிட்ட தீட்சை வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணோம்? பகவானுக்கு ஆஃபரிங் நெய்வேத்தியம் பண்ணணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும், பகவானுடைய புகழை வந்து உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணணும். ஸோ நம்ம அற்புதமான குருனுடைய பாதடியில நம்ம சேர்ந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி தொடர்ந்து நம்ம பயணம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து மற்றவங்களோட அன்பா பழகும் போது நம்ம பயணமும் இனிமையா இருக்கும். அதுக்குள்ளதான் வந்து நம்ம இப்ப விருந்தாவனம் பயணிக்க போறோம். விருந்தாவனத்துல முக்கியமா எத்தனை வனங்கள் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? விருந்தாவனத்துல எத்தனை வனங்கள் இருக்கு? 12 வனங்கள். ஸோ அந்த வனங்கள் பேரு என்னன்னு சொல்ல முடியுமா? தெரிஞ்சவரையும் சொல்லுங்க. ஒருத்தர் தெரிஞ்சவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணி சொல்லுங்க. எத்தனை வனம் இருக்கு விருந்தாவனத்துல? எல்லாருக்கும் விருந்தாவனம் போக ஆசை தானே? 12 வனம் மாதாஜி. சரிங்க மாதாஜி. நேம் சொல்லுங்க. வச்சலியம்மாய் மாதாஜி சொல்றீங்களா? என்னென்ன வனங்கள் பேரு? காமியவனம், மகாவனம். இன்னும் யாராவது? ஹரே கிருஷ்ணா. விருந்தாவனம் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. வனங்கள் பேரை சொன்னாதானே போக முடியும். நம்ம அது பயணிக்கிறோம். இப்போ ட்ரெயின் கிளம்பிற போது சரி, நானே சொல்றேன். மதுவனம், தாளவனம், குமுதவனம், காமியவனம், பாலவனம், பத்ரவனம், பாண்டிவனம், பௌல்யவனம், லோவனம், மகாவனம், பிருந்தாவனம், கோகிலவனம். ஸோ இந்த மாதிரி 12 வனங்கள் இருக்கு. இப்போ நம்ம போறோம் பாண்டிரவனம். ஸோ அந்த இடத்துல தான் கிருஷ்ணா வந்து அந்த காட்டு தீயை அணைக்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படி வந்து அவர் காட்டு தீயை அணைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பாண்டிரவனம், அந்த பாண்டிரவனம் பார்த்தீங்கன்னா 12 காடுகள்ல ஒண்ணு. இது உத்தரப்பிரதேச மாநிலத்துல உள்ளது. மதுரா பிருந்தாவனம் அங்க சுத்தி இருக்கிற பிரஜ மண்டலத்துல இது இருக்கு. இது வந்து துவாதச வனம்னு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த 12 வனங்கள்ல மிகவும் முதன்மையான அந்த வனங்களை நம்ம பார்க்கலாம். இந்த காடுகள் வந்து புவியியல் அமைப்புல கூட மட்டும் இல்ல, நம்ம தெய்வீக செயல்கள்லாம் இங்க நிகழ்ந்திருக்கு. புனிதமான தலமா அது இருக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி எங்க நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இதை பத்தி பேசப்பட்டிருக்கு. இந்த வனங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. வனங்கள்லாம் காடுகள் இருக்கும், அழகான நிறைய செடி கொடிகள்லாம் அழகா இருக்கும், பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி காட்டுல தான் இப்போ கிருஷ்ணன் வந்து அவங்களுடைய கோபாஸ் கோபிகளோட அவங்களெல்லாம் வந்து அங்க எப்பவும் கிருஷ்ணா வந்து மாடுகளை மேய்ப்பார், உங்களுக்கு தெரியும். ஸோ சின்ன கன்றுக்குட்டி மாடுகள் இந்த மாதிரி அவர் வந்து அந்த காட்டுல கொண்டு போயிட்டு அந்த காட்டுல வந்து அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பார். அவர்களோட சேர்ந்து எல்லாருமே போவாங்க. ஸோ இங்க அந்த காட்டுல வந்து பாண்டீர அப்படின்ற ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அது பயங்கர உயரமான ஆலமரம். ஸோ இது வந்து பாகவதத்துல பேசப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வைஷ்ணவ மரபுபடி இது பக்தி உரைகள்ல இந்த பாண்டீரவனம் அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் வந்து அடர்ந்த விதானம், அதாவது ரொம்ப திக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப திக்கா புதர்கள்லாம் இருக்கு. அங்க இருக்கிற புட்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருக்கும். சாதாரண புட்கள்லாம் இருக்காது, மிக உயரமான புட்களா இருக்கு அங்க பாக்குறதுக்கு. ஸோ அந்த வனப்பகுதியில கிருஷ்ணரும் பலராமும் அவங்க தோழர்களோட பயணம் செய்வாங்க எப்பவுமே.
ஸோ இப்போ அங்க போயிட்டு ஒரு தடவை என்ன ஆகுது, இப்ப நம்ம அதுதான் பார்க்க போறோம். எல்லார் கையிலும் ஸ்ரீமத் பாகவதம் 10வது கேண்டோ 2வது புக்கு, அதுல வந்து 19வது அத்தியாயம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்மளுடைய முக்கியமான பகுதி ஏன் இந்த பௌதிக உலகம் வந்து காட்டு தீயோட ஒப்பிடப்படுது, காட்டு தீயோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக். அதுக்கப்புறம் குருவோட பங்கு என்ன, இந்த காட்டு தீக்கும் குருவுக்கும் நமக்கும் என்ன பங்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த லீலையின் மூலம் நம்ம வாழ்க்கையில எப்படி அந்த இதுவை பயன்படுத்தலாம், அந்த லீலையை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அரிநாமம் எப்படி நம்ம துன்பத்தை போக்க போகுது, காட்டு தீ மாதிரி இந்த பௌதிக உலகத்துல நம்ம இருக்கோம், அந்த அரிநாமம் வந்து எப்படி அந்த காட்டு தீயை அணைக்க போகுது, எப்படி மழையா வந்து கொட்ட போகுது அப்படின்றது பார்க்க போறோம். எப்படி நம்ம குரு கிட்ட சரணாகதி அடையிறோமோ அதே மாதிரி கோபியர்களும் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. ஸோ அந்த விஷயங்களையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், உங்க எல்லாருக்கும் தெரியுதா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, தெரியுதுங்களா? எஸ் மாதாஜி. ஸோ இந்த காட்டு தீயை எப்படி கிருஷ்ணா அணைக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே பௌதிக காட்டுக்குள்ள இருக்கோம், பௌதிக வாழ்க்கையின் காட்டு தீயை வந்து கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கிறோம். நேரடியா நம்ம கிருஷ்ணரை அணுக முடியுமா, நீங்க சொல்லுங்க, நம்ம அணுக முடியுமா கிருஷ்ணரை நேரடியா அணுக முடியுமா, நம்மளால கிருஷ்ணரை அணுக முடியுமா சொல்லுங்க. நோ மாதாஜி. ஸோ குருவோட கருணை, பக்தர்களோட கருணை வேணும். ஸோ இப்போ நம்ம விருந்தாவனம் அந்த காட்டுக்குள்ள போயிட்டோம், பாண்டியவனம் அந்த பிளேஸுக்கு போயிட்டோம். இப்போ கிருஷ்ணா அவங்க பசுக்களோட உள்ள இருக்காங்க. ஸோ சில சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ யாராவது ஸ்லோகா படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா, ஸ்லோகா அண்ட் மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. माताजी हरि बोल. படிங்க மாதாஜி. श्री शुका उवाच क्रीडाशक्तेषु गोपेषु तद्गावो दूरचारिणिः स्वैरहरन्त्यो विविशुस्तृणालोभेन गह्रवम्. மொழிபெயர்ப்பும் படிங்க மாதாஜி. எனக்கு தமிழ் படிக்க சரி, தெரியும். ஓகே ஓகே. வேற யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இடைய ம். சிறுவர்கள் விளையாட்டில் முற்றிலும் மூழ்கியிருந்த போது அவர்களுடைய பசுக்கள் வெகு தூரம் அலைந்து திரிந்தன. அவை மேலும் புல்லுக்காக புசித்தனன்னு வரணும். புல்லுக்காக புசித்தன. அவற்றை கண்காணிக்க யாரும் இல்லாததால் அவை ஒரு அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தன. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்ம பார்க்க போறோம் சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு. கிரீடா சக்தேஷு கோபேஷு. ஸோ அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, விளையாட்டுக்காக போறாங்க. கிரீடானா சமஸ்கிருதத்துல விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ விளையாடுறது. ஸோ எல்லாரும் அந்த சிறுவர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, கோபார்கள்லாம் சேர்ந்து விளையாட்டுல முழுகிட்டாங்க. ஸோ அப்போ அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் தூரமா போயிட்டாங்க. தத் காவோ தூரே சரணிக. ஸோ அவங்க வந்து பசுக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஸோ அப்படி போன அந்த காடு எப்படின்னா மூங்கில் காடு மாதிரி ரொம்ப பெருசா. இங்க பாத்தீங்கன்னா தெரியாது பசுக்கள், நான் இங்க பிக்சர் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. மிக அடர்ந்த காடுகள். இந்த பசுக்கள் எல்லாம் வந்து தத்காவோ தூரே சரணக. ஸோ ரொம்ப தூரம் அதெல்லாம் போச்சு. தூரத்துல ஏன் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பசி எடுத்துச்சு அதுக்கு. ஸோ ஆல்ரெடி இங்க புல்லு இருக்கு, ஒழுங்கா இந்த இடத்துல புல்ல சாப்பிட்டுருக்கலாம். அது சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும்னு அதுக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் தூரமா போய் சாப்பிடலாம், அங்க வேற ஒரு காட்டுல பசுமையா இருக்கு, அந்த பசுமையான இடத்துல புற்கள் இருக்கு, அதை போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க போகுது. போன பிறகு என்ன ஆகுதுன்னா அதை கண்காணிப்பாங்கல்ல கோபார்கள், அந்த கோபாகளை காணும். ஸோ அப்போ அவங்க வந்து காட்டுக்குள்ள இந்த பசுவை விட்டுட்டு அவங்க விளையாட போயிட்டாங்க. ஸோ இந்த பசுக்கள் என்ன பண்ணுச்சு, இங்க இருக்கிறது சாப்பிட்டு வயிறு நிரம்பிச்சுல, அதோட அமைதியா இருந்திருக்கலாம். அது என்ன பண்ணுச்சு, அந்த சாப்பாட்டு இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், அட்ஜஸ்ட் டு ஈட். ஸோ அப்ப என்ன பண்றது, இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம அந்த புற்களை சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்படுதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த காட்டுக்கு போகுதுங்க, அடர்ந்த காடு. அந்த காடு வந்து அப்படியே பிள்ளைலாம் வந்து ரொம்ப உயரமா இருக்கு. அதுக்கு கிடி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு துன்பத்தை எப்படி சந்திப்போம்னா, அது ஏற்கனவே கொஞ்சம் பொருள் இருக்கு, அதை இன்னும் அடையணும் மேலும் வேணும்னு ஆசைப்படுறோம். அதனால என்ன ஆகுது, ஒரு சிம்பிள் வார்த்தை, கிரிடி நீடி
அண்ட் தென் உங்களுக்கு வந்து அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு கஷ்டங்கள் வருது. ஸோ நம்ம ஒரு பொருள் மேல ஆசைப்படுறோம், கிரிடியா இருக்கிறோம். கிரிடியா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நீடி, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளீடி ஆயிரும், பிளட் வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஏழைகள் என்ன பண்ணுது, ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள போகுது. அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இது கரும்பு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு, இருந்துக்க வேண்டியது தானே, இன்னும் கொஞ்சம் கரும்பு சாப்பிடலான்னு போகுது. ஸோ அந்த தோட்டத்துக்காரர் என்ன பண்றாரு, 4 பில்லர் வச்சு காம்பவுண்ட் மாதிரி அந்த தோட்டத்தையே வளம் அப்படியே கல்லை வச்சு சுத்தி அந்த ஃபென்ஸ் போட்டுட்டார். ஸோ ஏன்னா என்ன பண்ணிருக்கணும், இதுக்கு என்ன சந்தோஷமா கிடைக்குதோ அதை அமைதியா வச்சுக்காம இது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் கரும்பு அங்க டேஸ்டா இருக்குன்னு போச்சு. போகும்போது என்ன ஆகுது, இந்த பில்லர் 4 பில்லர் அதெல்லாம் உடைக்க முடியல. அதனால அது உடம்புல குத்தி குத்தி இடிக்குது, நல்லா இடிக்குது, உடம்புல கிழிஞ்சு ரத்தம் வருது. 4 பில்லர் கீழே விழுந்துருச்சு. ஆனா அந்த சுவைச்சுதா பாத்தீங்கன்னா கரும்பு அது சுவைக்க முடியல. ஏன்னா துன்பம். அது வந்து முயற்சி எடுத்து போகுது, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்திருக்கலாம். கிரிடி, இன்னும் மோர் வேணும் வேணும் சொல்லி அந்த கிரிடினஸ்னால, அது கிரிடியால அந்த இன்னும் அனுபவிக்கணும்ன்ற ஆசையால அது என்ன பண்ணுது, முயற்சி எடுக்குது, இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னு. முயற்சினால என்ன ஆகுது, அதுக்கு பிளட் வருது. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல கத்துக்கக்கூடிய பாடம் என்னன்னா, கிரிடி, நீடி அண்ட் பிளட். பிளட் ஏன்னா அப்போ அதுக்கு என்ன ஆச்சு, கரும்பு சுவைச்சு சாப்பிட முடியல, அதுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரிதான் நம்ம இந்த பௌதிக பூமியில நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். மீன் கூட பார்க்கலாம், மீனுக்கு வந்து ஒழுங்கா அந்த கடல்ல நிறைய உணவு இருக்கு, அதை வச்சு சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா, தூண்டில்ல அந்த உணவு வச்சு விடுறாங்க, விட்டோம்னா அதிக ஆசை, அதிக ஆசை வந்தோடனே அது என்ன பண்ணுது, அந்த தூண்டில் அப்படியே மாட்டிக்குது, மாட்டி இறந்து போகுது. ஸோ நம்ம அதிக ஆசைப்பட்ட கிரிடினஸ் நமக்கு அதிகமா அந்த இது இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா வந்து கஷ்டம்தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம கத்துக்கூடிய விஷயம், நம்ம வந்து அதிக ஆசைப்படக்கூடாது. மெயினா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் இஸ்கான் கோயில் போறோம், பிரசாதம் கிடைக்குது, நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்ட பிறகு ஏதாவது பிரபு வந்து, பிரபுஜி கொஞ்சம் போகா இருக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, பரவாயில்ல பிரபு, அன்பா பாசமா கொடுக்குறீங்களே, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு பரவாயில்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிட்டோன்னா நம்ம வயிறு என்ன ஆகும், சாப்பிட்டோன்னா எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா என்ன, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. உபதேசமுத்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஹரே கிருஷ்ணா. வாஞ்சோ வேகம் மனச क्रोध வேகம் ஜிக்வா வேதம் உதரோ பஸ்த வேகம். அந்த அது ஸ்லோகம் தான ஃபர்ஸ்ட் மாதாஜி? ஸ்லோகா. சோ வாயை கட்டுப்படுத்துறது கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகா இருக்கு, அது என்ன ஸ்லோகம் சொல்லுங்க. அத்தியாகார பிரயாதஷ்ட. இப்போ அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ரூப கோஸ்வாமியே சொல்லாரு, நம்ம ஆச்சாரியரே சொல்லியிருக்காரு, நம்ம அதை வந்து அதிகமா சாப்பிடக்கூடாது. ஸோ நம்ம மோர் அது மேல அட்ராக்ஷன் ஆகி அதை அனுபவிக்கணும் போது என்ன ஆகும், துன்பம். இந்த பசுக்கள் என்ன பண்ணுச்சு, பிருந்தாவன காட்டுல கிடைக்கிற அந்த புல்ல ஒழுங்கா சாப்பிட்டுருக்கலாம், அதை விட்டுட்டு என்ன பண்ணுச்சு, இன்னும் கொஞ்சம் பசுமையா இருக்கு அந்த காட்டுக்குள்ள போலான்னு போச்சு. என்னாச்சு, தீ வந்தது. ஸோ இப்ப அந்த காட்டு தீயை யார் அணைக்க முடியும், கிருஷ்ணர் மட்டும்தான் அணைக்க முடியும். ஸோ நம்ம வந்து ரிஷபதேவர் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் 5வது கேண்டோ 5th சாப்டர் 1வது ஸ்லோகத்துல, நாகம் தேகோ தேக பாஜான் நிருக்கலோகே கஷ்டான் காமான் ஹர்கதி விட்புஜா. ஸோ நாய் பண்ணி மாதிரி நம்ம உழைக்கிறோம், அதே மாதிரி வந்து நம்ம புலனின்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம புலனின்பத்தை கட்டுப்படுத்த முடியும், குருவுக்கு சேவை செய்யும் போதுதான், ஹரிநாமம் ஜபம் பண்ணும் போதுதான். ஸோ ஈவன் பிரபுபாதர் நம்ம நாட்டை விட்டுட்டு அயல் நாட்டுக்கு போனாரு. ஆனா என்ன பண்ணாரு, அவர் கிரிடி இருந்ததா, எதுக்காக, கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக போனார். இந்த நாட்டுல யாருமே வந்து அதை கேட்கல, அதனால அந்த கிருஷ்ண பக்தியை வந்து அந்த உலகம் முழுவதும் எடுத்துமே கொடுக்க போனார். ஆனா அவர் என்ன ஆசைப்பட்டார், எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போனார். ஆனா அவர் வந்து அந்த பேராசை பொறாமை அதெல்லாம் இல்லை, எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும், எல்லாரும் அந்த கிருஷ்ண பக்தியில வரணும்ன்றதுக்காக ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் போனார். ஆனா நாம அப்படி இல்லை, நாம வந்து நம்ம சொந்த நாடு இந்தியாவை விட்டுட்டு அயல் நாடுகளுக்கு நம்ம வரோம். வந்த என்ன மிஞ்சுது, துன்பம் தான் மிஞ்சும். ஏன்னா அங்கங்க பிரச்சனைகள், போரு, சண்டை சச்சரவுகள் இப்படி நாடுகளுக்குள்ள வருது. அப்ப நம்ம தாய்நாடான அன்பான நாட்டை விட்டுட்டு நம்ம வெளியே வரும்போது நமக்கு பல பிரச்சனைகள் சந்திக்கிறோம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பாத கமலத்தில் இருந்தா ஒரு தொல்லையும் இல்லை, அதை மீறி போனாதான் பிரச்சனை. ஸோ இந்த விருந்தாவன காட்டுல கிருஷ்ணரும் பலராமரும் இருக்காங்க, கோபேர் கோபாகளோட இந்த பசுக்களை மேய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க கண்காணிப்புல அந்த பசுக்கள் இருந்த பிரச்சனை இல்லை. அவங்க அப்படி போனோடனே இவங்க வந்து தன் புலனின்பத்துக்காக தேடி வேற இடத்துக்கு போறாங்க. ஸோ அடுத்த ஸ்லோகம் நம்ம பார்ப்போம், 2வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு. ஸோ நம்மளுடைய லெசனை தான், நம்ம அதிகமா பேராசைப்பட்டா பெரும் துன்பத்துக்கு ஆளாகுவோம். சரிங்களா, அடுத்தது யார் படிக்க போறீங்க, 10.19.2 அந்த ஸ்லோகம். ஸோ படிக்கிறீங்களா யாராவது? ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இங்க பார்க்கலாம். அஜோ காவோ மகியஷ்ச. யார் மாதாஜி படிக்க போறீங்க? ஹரே கிருஷ்ணா. இல்ல வேற யாரும் படிக்கலைன்னா நான் படிக்கிறேன் மாதாஜி. சரி படிங்க மாதாஜி, நீங்க படிங்க மாதாஜி. அஜாகவோ மகிஷ்யஸ்ய நிமிஷம் நிர்விசாந்தியோ வனாத்வனம் விஷிகாடபீஷ் நிர்விவிஷே கிரந்தந்த்யோ தவ தர்ஷிதாஷ். காட்டுத்தீயின் வெப்பம் அவற்றுக்கு தாகத்தை உண்டாக்க அவை வேதனையுடன் கதறின. ஆமா, இது ஷார்ட் தே ஃபார்ம். பஷ்யந்தா பசும் கோபாக கிருஷ்ணா ராமதாயஸ்ததா ஜாதானுதாபானவேதுர் விசின்வந்தோ கவாம் கதிம். ஹரிபோல். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, நைஸா ரிசைட் பண்ணிட்டீங்க. ஹரிபோல் ஹரிபோல். சோ நம்ம இங்க பார்க்கலாம். 2வது ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நிர்விசாந்தியோ வனத்வனம். சோ அந்த காட்டு தீ, அதாவது அந்த காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னா, கிரணந்தியோ தவ தர்ஷனதா, அதாவது அந்த அதுங்களுக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்குது, தாகம் ரொம்ப தாங்க முடியல. அதே சமயம் அந்த தீ பத்தி எரியுது காட்டுக்குள்ள, ரொம்ப வேகமா பத்தி எரியுது. அப்போ வந்து எல்லா மாடுகளும் கதறி அழுவுது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அது ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு வந்தது, கதறி அழுது. அப்ப அதுக்கு என்ன கதி? ஸோ ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம், ஒயிட் ஜோன், இன்னொன்னு வந்து கிரே ஜோன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒயிட் ஜோன்னா குரு கிட்ட சரணடையுது, குரு சாஸ்திரங்களை படிச்சு அவர் சொல்றபடி நம்மளுடைய இந்த பௌதீக வாழ்க்கையில இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு. ஸோ நம்ம மங்களார்த்தியில ஒரு பாட்டு பாடுவோம். யாருக்கு தெரியும் அந்த பாட்டு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. संसारदावा नललितलोका त्राणाय कारुण्य गणगणत्वं प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्रीचरणारविन्दम्. இப்போ அடர்ந்த காடு நல்லா பத்தி எரியுது. அந்த சம்சார தாவா, இந்த கடல் இந்த காட்டு தீ எப்படி இருக்குன்னா பயங்கரமா பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. யார் வந்து அணைக்க முடியும்? நம்மளே அணைக்க முடியுமா? பக்கெட் பக்கெட்டா தண்ணி எடுத்துன்னு போனா அணைக்க முடியுமா? முடியாது. அப்போ குருவோட கருணை, ஆன்மீக குருவோட கருணை வேணும். அப்பதான் அந்த காட்டு தீ போகும். நம்ம பௌதிக வாழ்வில் உள்ள நெருப்பும் வந்து அந்த மாதிரி நம்ம அணைக்க முடியும், அதர்வைஸ் நம்ம அணைக்க முடியாது. அப்போ ஒயிட் ஜோன், நமக்கு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஆத்மா யாருன்னா குரு. அந்த குரு ஜோனுக்குள்ள ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் சொல்றவங்க மட்டும் இது பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ நம்ம குருவோட பாதகமத்துல, ஏன்னா உத்தமமானவர் ஆன்மீக குரு, அவர் தூய்மையானவர், அதனால அவர் வந்து ஒயிட் ஜோன்ல இருக்கார். கிரே ஜோன்னா நம்ம பௌதிக உலகம், இருண்ட உலகத்துல மாட்டிக்கிட்டோம். எப்படி பசி தாகம், இப்ப அந்த பசு வந்து அந்த நெருப்புக்குள்ள மாட்டிக்கிச்சு, நல்லா காட்டு தீ பத்தி எரியுது, அதுக்கு தாகம் வருது, ஒரு பக்கம் வெப்பம் வருது, என்ன பண்றது? அதுக்கு ஒண்ணுமே புரியல, தவிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அது வந்து அது ஜோனை விட்டு போயிடுச்சு. அதுக்குன்னு குறிப்பிட்ட இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்தை விட்டுட்டு அது போய் இன்னும் கொஞ்சம் மேலும் ஆசைப்பட்டா ப்ராப்ளம் தான். ஸோ அதுதான் நமக்கும், நம்ம கோலோகத்துல எல்லாரும் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை விட்டுட்டு நான் கொஞ்சம் கீழே வரணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம அந்த ஒயிட் ஜோன்ல இருந்து கிரே ஜோனுக்கு கீழே வந்துட்டோம். நீங்க கோலோக சாட்டை பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக்கா இருக்கும். அந்த சக்கரங்களோட பஞ்சபூதங்கள் மண் புத்தி அகங்காரத்துல வந்து உள்ள மாட்டிக்கிட்டோம், அந்த பிளாக் ஜோன்ல இருக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ நம்மளை வெளியே கொண்டு வர்றது யாருன்னா குரு தான். குருவோட கருணால மட்டும் தான் நம்ம வர முடியும். ஸோ அடுத்த இந்த 2வது ஸ்லோகத்துல நம்ம ஒயிட் ஜோன் கிரே ஜோன் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப 3வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம் என்னன்னா, சோ அந்த கிருஷ்ணாவும் பலராமும் பாக்குறாங்க, என்ன காணுமே காணுமே, எங்க போனாங்க, பசுக்கள் எல்லாம் காணும், கோபா எல்லாம் காணுமே அப்படின்னு பாக்குறாரு. அனுதபக, அதாவது மன வருத்தத்தோட தேடுறாங்க, எங்க போயிட்டாங்க எங்க போட்டாங்க எங்க போயிட்டாங்கன்னு. வின்சி வந்தக, அதாவது தேடுறாரு, எங்க போனாங்க இந்த பசுகள்லாம், எங்க போனாங்க, அவங்க பாதையை மறந்து போயிட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மாதிரிதான் நம்ம பௌதிக பூமியில சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நம்ம வந்து பௌதிக பூமியில பல வகையான உணவு பதார்த்தங்கள் நமக்கு இருக்கு, ஆனாலும் அதை வந்து நம்ம இஷ்டம் போல புலனின்பத்துக்காக சாப்பிடுறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளுடைய புலனின்பத்துக்காக இது நல்லா இருக்கே, இந்த ஃபுட்டு சாப்பிடலாம், இந்த ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சாப்பிடுறோம், அது நம்ம புலனின்பம். அதே வந்து சாண்டிஃபைட்னா கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ண உணவை நம்ம சாப்பிடுறது. அப்போ பாதை தவறி நம்ம போகக்கூடாது. ஸோ சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். இப்போ பசுக்கள் வந்து அதனுடைய பாதையை விட்டு தவறி போச்சு,
அதனால அதுக்கு வந்து இப்ப அந்த புல்லன் என்பதனால அந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அது வந்து மாட்டிக்கிச்சு இப்போ காட்டுல. இப்ப யார் அதை காப்பாத்துவங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நமக்கு சொல்றாரு, நம்மளோட டியூட்டின்னா நம்ம எல்லாரும் சேவை பண்ணிட்டு பூலோகத்துக்கு நம்ம போகணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டு புலனின்பத்துல இருந்தோம்னா நம்மளோட நெக்லிஜென்ஸ் தான் காரணம். நம்மளுடைய புலனின்ப ஆசைகள்னால நம்ம வந்து சரிவர எந்த செயல்களும் செய்யறதில்லை. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ குழந்தைகளை நம்ம பீச்சுக்கு கூப்பிட்டு போறோம். அப்போ போன பிறகு குழந்தைகள்லாம் பீச்சில் விளையாடுறாங்க. விளையாடிட்டு அது அங்கிருந்து அந்த விளையாட்டை முடிச்ச பிறகு கிளம்பி வந்துடுது. அது டெம்பரவரி, அது கொஞ்சம் சன நேரம் விளையாடணும், அதுக்கப்புறம் அது வந்துடணும். அதை விட்டுட்டு அந்த குழந்தை அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்ட நடக்காது. அது மாதிரி இந்த பௌதிக பூமியில நமக்கு கிருஷ்ணா ஒரு டெம்பரவரி இது கொடுத்துருக்கிறார். அதுல வந்து நம்ம இருக்கணும், அங்கிருந்து நம்ம கிளம்ப பார்க்கணும். அதுக்கு மேல நம்ம இருக்கிறது சரியில்லை. இப்போ 10.19.5, 6, 7 இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணா, இப்போ காட்டு தீயில அந்த பசுக்கள் எல்லாம் மாட்டி துடிக்குதுங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ கிருஷ்ணா சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் நான் இருக்கேன், நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லா பக்கத்துலயும் நெருப்பு பரவி சுத்துது, என்ன செய்யறதுன்னு தெரியல, பசுக்கள்லாம் கதறுது. அப்ப கிருஷ்ணா அழகா புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறார். ஸோ உங்களை காப்பாத்த நான் இருக்கேன், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இந்த அச்சுறுத்துற காட்டு தீய நான் எப்படியாவது போக்கிடுறேன், இந்த பயங்கரமான இடத்துல இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன், அதனால நீங்க பயப்படாதீங்க, நீங்க வந்து தைரியமா இருங்கன்னு ஒரு ஷூரிட்டி கொடுக்குறேன். ஸோ அது மாதிரிதான் இந்த பௌதிக பூமியில குரு வந்து நமக்கு ஷூரிட்டி கொடுக்குறார். ஸோ நம்ம என்ன பண்ணணும், குருவோடைய வாக்கை கேட்டு நம்ம தினந்தோறும் அவர் சொல்றபடி நம்ம நடந்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பௌதிக தீ வந்து எப்படி, அதாவது காட்டு தீ வந்து பௌதிக உலகத்தோட எப்படி ஒப்பிடப்படுது. ஏன்னா அது காட்டு தீ வந்து கொஞ்சம் இருந்தா பரவி போயிடும். ஸோ இப்போ ஈவன் சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஸ்லோகம் சொல்றார், யாருக்கு தெரியும் அது, அவருடைய சிஷ்டாஷ்டகத்துல ஒரு ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா, யாரும் சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சேதோ தர்பணம் மார்ஜனம் பவமகாதாவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம். சோ அப்போ சேதோ தர்பண மார்ஜனம், தவாக்னி, இந்த தாவாக்னின்ற அக்னி, அந்த நெருப்பு அந்த பசுக்களை தாக்குது அப்படி. சோ நாமளும் அந்த மாதிரி காலம் காலமா நம்ம இதயத்துல பல மாசுக்களை நம்ம கேரி பண்ணிட்டு வரோம், கொஞ்சம் நெஞ்சில நிறைய. நம்மளுடைய பிறப்பு இறப்பு அந்த சுழற்சி வந்து எப்படி ஸ்டாப் ஆகும்னா, அந்த அக்னி நம்ம வந்து நம்ம இதயத்துல படிஞ்சிருக்கிற மாசு, பின்ன நம்ம வந்து பல கோடி பிறவிகளா பிறப்பு இறப்பு ஜென்மவரட்சி ஜராவியாதி இந்த 84 லட்சம் யோனிகள்ல அப்படியே சுழன்று இருக்கும். இந்த சுழற்சியை எப்படி ஸ்டாப் பண்றது? ஸோ ஒரு குருவோட கருணை தேவை. ஸோ இப்படி காடு பத்தி எரியுது, அதுக்கு வந்து இயற்கையா மழை வந்தாதான் சரியாகும், இல்லாட்டி அதை வந்து நம்ம அணைக்க முடியாது. அது மாதிரி குருவோட கருணை நமக்கு வேண்டும். அந்த குருவோட கருணை கிடைச்ச பிறகு நம்ம நாம ஜபம் சரிவர பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படி நாம ஜபம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் டெவலப் ஆகும். நாம ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்தது சாஸ்திரங்களை படிக்கிற அந்த திறமைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம பக்தர்களுடைய சங்கத்தை தேடி போவோம், தேடி அவங்களோட சங்கம் எடுத்து அவங்க மூலமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த பௌதீக தொடர்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்வடைவோம். உயர்வடையும் போது நமக்கு கிடைக்கும், குரு கிடைப்பார் நமக்கு. அந்த குரு கிடைச்ச உடனே நம்ம வந்து அவர்கிட்ட சரணடைஞ்சு அவர்கிட்ட அதாவது எப்படி கேள்வி கேட்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும்ன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. தத்விதி பிரணிபாத்தேன பரிபிரக்ஷேன சேவையா. ஸோ குரு கிட்ட நம்ம என்ன மாதிரி கேள்வி கேட்கணும், அடக்கமா எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குது. ஸோ இப்போ அப்ப அந்த குரு மட்டும்தான் நம்ம இந்த பௌதீக தீ காட்டு தீ பரவி இருக்கல, அதுக்கு வந்து போக்கி அவர் வந்து நம்மளுடைய ஆன்மீக இது நிலைக்கு அவர் தான் கொண்டு வருவார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு அஷ்டகம். குரு அஷ்டகத்துல பாத்தீங்கன்னா இது எப்படி ஸ்ரீல நரோத்தம தாஸ் தாக்கூர் சொல்றாரு, சக்குஜா ஜிலோஜே ஜென்மே ஜென்மே பிரபுச்சே. ஸோ அந்த நம்மளுடைய பிறப்பு, என்னுடைய பிறப்பு எப்படி இருக்குது, பல பிறவிகள் நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஜென்மே ஜென்மே பிரபுச்சே திவ்ய கான் ஹிருதய பிரகஷிதோ. ஸோ நம்ம திவ்ய கானம் எப்ப கிடைக்கும், ஒரு குருவை அணுகும் போது அந்த திவ்ய கானம் கிடைக்கும். அந்த குரு மூலமாக பிரேம பக்தி ஜஹாவோதே. ஸோ பிரேம பக்தி நமக்குள்ள துளிர் விடணும்னா, ஸோ நமக்குள்ள இருக்கிற காட்டி தீ, அந்த பௌதிக தீ வந்து வெளியில போகணும். அப்பதான் வந்து மலையா அவித்யான்ற அந்த நிலைமை போக்கி வித்யான்ற நிலைமைக்கு நம்ம வருவோம். ஸோ அப்போ குரு மூலமாக அந்த தெய்வீக அறிவு நமக்கு எப்படி கிடைக்குது, குரு கிருஷ்ணர் கருணையால நம்ம இதயத்துல இருக்கிற அந்த பௌதிக கலங்கள் அந்த தீ விலகி போய் நம்ம உன்னத நிலையை அடையிறோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சம்சாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம. அப்போ கஷ்டப்படும் போது நமக்கு யாரு சரியா வழிகாட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குரு தான் வழிகாட்ட முடியும். குரு தவிர்த்து வேற எதுவுமே வழிகாட்ட முடியாது. ஸோ பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்றாரு. என்னன்னா, இப்ப காட்டு தீ தானா தானா, அதாவது ஒரு மரமோட ஒரு மரம் ஒட்டிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது பத்தி எரியுது. அது வந்து அதுவா உருவாக்கிக்குது. அதே மாதிரி இந்த பௌதீக வாழ்வுல நம்ம விரும்பியோ விரும்பாமலையோ இந்த பிறப்பு மூப்பு இந்த நோய் இந்த விஷயங்களை நம்ம கடந்து அந்த சம்சார தீயிலிருந்து நம்ம வெளியில வரணும். அதுக்கு என்ன தேவை? கிருஷ்ணருடைய கருணை மழை தேவை. ஒரு காட்டு தீ எப்படி மனிதர்களை அணைக்க முடியாதோ அதே மாதிரிதான் வானத்திலிருந்து அந்த மழை பொய்யும் போது, அந்த வானத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா மழை வரும்போது நம்மளுடைய துன்பங்கள் கிருஷ்ணர் மூலமாகவும் ஆன்மீக குரு மூலமாகவும் அழகா நம்மளுடைய துன்பங்கள் தீரும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து இப்ப நம்ம பாக்குறோம் நாடுகள்ல துன்பம் நம்ம விரும்புவோமா? நீங்க யாராவது துன்பம் விரும்புவீங்களா? சொல்லுங்க. எனக்கு துன்பம் வேணும்னு கிருஷ்ணா கிட்ட கேட்பீங்களா? சொல்லுங்க. கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் கேட்க மாட்டீங்க? நம்ம விரும்பினாலும் துன்பம் வருதேப்பா. நீங்க ரோட்ல கரெக்டா நடந்துதான் போறீங்க. நீங்க உங்களோட பாதையே சரியா போயிட்டு இருக்கீங்க. ஆனா குறுக்க வர வண்டி வந்து உங்க மேல இடிச்சு கீழே விழுந்துறீங்க. அந்த துன்பம் எப்படி வருது? தானா வருதா? நீங்க தேடி போல. அந்த மாதிரிதான் காட்டு தீ வந்து யாரும் போய் காட்டுல தீ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானா பற்றி எரியும். சோ அது மாதிரி இந்த பௌதிக பூமியில துன்பங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். எப்படி வரும்? உதாரணம் பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள சண்டை, அப்பா அம்மாக்கு, அண்ணன் தங்கச்சிக்கு, சொத்து பிரச்சனை, இந்த பிரச்சனை, மகாபாரத வாரிலே அதுதான். குடும்பத்துக்குள்ள சண்டை பிரச்சனைகள் வருது. அப்புறம் நாடுகள், இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஐரோப்பிய நாடுகள்லாம் குண்டு வீசினாங்க. சோ நாடுகளுக்குள்ள பிரச்சனை. இவங்க ஒரு நாடு அமைதியா தான் இருக்கு, 2 நாட்டுக்கு தான் சண்டை. மிடில் இருக்க நாடு சும்மாதான் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த 2 நாடுகள் சண்டை போடுறதுனால நடுவுல இருக்க நாடு வந்து பாதிக்குது. சோ இதுக்கு என்ன காரணம்? நம்ம இந்த காட்டு தீயை நம்ம வைக்கல, ஆனா காட்டு தீ தானா வருது. அதே மாதிரிதான் இந்த போரும் வந்து நம்ம ஒண்ணும் அதுல இன்வால்வே ஆகல, தேவையில்லாம அதுவே வருது. சோ இதனால நம்ம என்ன ஆகுறோம்னா மன அழுத்தம் ஆகுறோம். யாருக்கும் எங்கேயோ நடக்குது, ஆனால் நமக்கு ஒரு மன அழுத்தம் வருது. ஸோ அப்போ இந்த மன அழுத்தத்தினால நம்ம ரொம்ப முதுமை அடைஞ்சிரும். ஸோ நம்ம சில நேரம் நினைப்போம், ஏன்டா பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மனக்குழப்பத்திலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு கிருஷ்ணனுடைய பாத கமலங்களை சரணடையணும். ஸோ இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 10வது கேண்டோ 14வது அத்தியாயத்துல 58வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சம்ஸ்ரித்தா ஏ பாத பல்லவம். அதாவது கிருஷ்ணருடைய பாத கமலங்கள்ல யார் சரணடைகிறாங்களோ அவங்க வந்து எல்லா ஆபத்துல இருந்து வெளியில வர முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோபர்கள் என்ன பண்ணாங்க? கிருஷ்ணரை வந்து சரணடைஞ்சாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாரும் கண்ணு மூடுங்க அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா வந்துட்டாரு, கூப்பிடுறாங்க, கிருஷ்ணா விழுறாங்க, கூப்பிடுறாங்க. அந்த கோபர்கள்லாம் கண்ணை மூடுங்கன்னு சொல்ற கிருஷ்ணா வேற ஒண்ணு சொல்ல, நம்மள கண்ணை மூடுச்சுன்னா என்னது, காட்டு தீ பத்தி எரியுது, கண்ணை மூடுன்னு சொல்றேன், அதெல்லாம் மூட முடியாது அப்படின்னு நம்ம சண்டை போடுவோம். ஆனா கோபர்கள் என்ன பண்ணாங்க? கண்ணை மூடுங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாரும் கண்ணை மூடிடுறான். முடின உடனே என்ன ஆகுறது? கிருஷ்ணா அந்த ஜுவாலைய, அந்த நெருப்பை தன் வாய்க்குள்ள கொண்டு வர்றாரு. சோ அப்போ ஒரு பக்தனுக்கு துன்பம் என்னும் போது அந்த துன்பத்தை தானே சகிச்சுக்கிறார் கிருஷ்ணா. சோ அது யாருக்கும் பகிர்ந்து கொடுக்கல. கிருஷ்ணரே அந்த அந்த நெருப்பை தானே சுவாலோ பண்ணிக்கிறாரு. ஏன்னா வந்து பக்தனுக்கு அந்த துன்பம் வரக்கூடாதே, என்ன நம்பி இருக்காங்களே, அப்படி அவங்களுக்கு அந்த துன்பத்தை கொடுக்க கூடாதே அப்படின்னு அவர் நினைச்சிருந்த வேற யாருக்கும் அதை டைவர்ட் பண்ணலாம். அப்படி பண்ணல, அவரே எடுத்துக்கிட்டார். அந்த வேதனையும் வலியும் எடுத்துக்கிட்டார். ஏன்? இந்த ஜீவாத்மாக்களுக்காக. குருவும் அப்படிதான் நமக்காக பல கஷ்டங்களை தாங்குற. நம்ம ஒழுங்கா நாம ஜபம் பண்றோமா, சாஸ்திரங்களை படிக்கிறோமா, நம்ம கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்துகிட்டு சரிவர டேட்டி வர்ஷிப் பண்றோமா, சோ மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்றோமா, இதெல்லாம் வந்து குரு பாக்குறார். குருவுக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அக்னியில, நான் இந்த நாள் தீட்சை வாங்கிட்டேன், இந்த தீட்சை நாள்ல இருந்து நான் சேன் பண்றேன், உங்க சேவைகளை செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா செய்யறோமா? எத்தனை பேர் கரெக்டா கடைபிடிக்கிறீங்க தீட்சை வாங்கின அப்புறம்? ஹரே கிருஷ்ணா. குருவுக்கு நம்ம உண்மையா இருக்குமா? இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க, உண்மையா இருக்கிறாங்க. சோ நம்ம வந்து அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக குரு வந்து நம்மளுடைய வழிகாட்டியா இருக்காரு. உள்ளும் புறமும் நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். ஏன்னா அவர் தான் குரு தான் வந்து நம்மளுடைய கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. இந்த ஜீவன்களை மாய வலையிலிருந்து வெளியில கொண்டு வர்றார். எதுக்கு? நாம தீட்சை கொடுக்கிறார், ஹரிநாம தீட்சை கொடுத்து பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபடுத்தி வைக்கிறார். அதனால வந்து அந்த குரு வந்து இந்த பௌதிக வாழ்வில் இருக்கிற அந்த காட்டு தீயை வந்து விளக்கிடுறார். கருணை மலையா எப்படி கிருஷ்ணர் வந்து அந்த கோபர்களை காப்பாத்துறாரோ அது மாதிரி நமக்கு கருணை மலையா நம்ம கிட்ட வந்து குரு வராரு. அப்ப அந்த குரு மூலமா நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்,
என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவராசி வந்து மாயையில வசப்பட்டிருக்கிறதுனால அந்த மாயையிலிருந்து வெளிக்கொண்டு வரதுக்கு கிருஷ்ணருடைய மகாமந்திரம் உச்சாரணம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த காட்டு தீ எதுக்காக ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா, இது வரையும் நான் சொல்றது புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? இல்ல ரொம்ப ஸ்பீடா இருக்கா? மன்னிக்கணும். ஸோ இப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து இந்த காட்டு தீயிலிருந்து நம்மளை எப்படி காப்பாத்துறார் அப்படின்றத நம்ம இங்க பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து கிருஷ்ணன் நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறார்னா, அவரிடத்துல முழுமையா சரணடையணும். நம்ம முழுமையா சரணடைஞ்சா மட்டும்தான் அந்த பௌதிக இதுல இருந்து வெளிவர முடியும். ஸோ இத ஸ்ரீமத் பாகவதம் 10வது கேண்டோ 19வது அத்தியாயத்துல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது கிருஷ்ணா வந்து எல்லார் கண்ணையும் மூட சொல்றார். கண்ணை மூடுங்க, மிலித அக்ஷேஷு அப்படின்னா கண்ணை எல்லாரும் மூடிருங்க. அக்னியும் உல்பனாம் பித்வா முகேனஹா. சோ கிருஷ்ணா வந்து அந்த பயங்கரமான நெருப்பை அப்படியே உள்ள எடுக்கிறார். என்ன சொல்றார்? பயப்படாதீங்க, கண்ணை முடிக்கோங்க, நான் இருக்கேன், இந்த மாய சக்தி தான் இதெல்லாம், இது வந்து நான் இப்போ வாயை திறந்து உங்க எல்லாரையும் காப்பாத்துறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். இந்த தாவாக்னி சம்சார தாவா நலலீத லோகா. ஸோ இந்த தாவாக்னி, இந்த நெருப்பை வந்து கிருஷ்ணா எவ்வளவு அழகா சோழ பண்றாருன்றது நீங்க 10.19.12 பார்க்கலாம். பிகாஸ் நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் டீப்பா போக முடியறது இல்லை. ஸோ இதனோட ரெஃபரன்ஸ் நீங்க பாத்துக்கலாம், கிருஷ்ணா என்னெல்லாம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணர்கிட்ட எப்படி சரணடைகிறான் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காட்டுத்தீ, இந்த சம்சார காட்டுத்தீ நம்மளை எப்படி காப்பாத்துது அப்படின்னு பாருங்க. காட்டுத்தீ வந்து பௌதிக வாழ்க்கையோட பறந்து விரிஞ்சிருக்கு. அந்த தீயில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கருகிடுவோம். அதனால அந்த தீயிலிருந்து எப்படி வெளியே வருது? இந்த பௌதிக பந்தத்துல குடும்பம், குழந்தை, அந்த மாதிரி நம்ம உற்றார் உறவினர் அப்படி சூழ்ந்து இருக்கிறோம். ஸோ இதுல இருந்து, இந்த துன்பங்கள்ல இருந்து எப்படி இப்ப திடீர் வருகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்பங்கள் திடீர்னு தான் வருது. சில நேரம் சொல்லிட்டு லெட்டர் போட்டு வரல, மெயில் அனுப்பிட்டு வரல, நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. வருதுங்களா அவங்க வீட்டுக்கெல்லாம்? அப்படி லெட்டர் போட்டு போன் பண்ணிட்டு வருதா துன்பம்? மெயில் அனுப்புதா உங்களுக்குலாம்? ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, ஹரே கிருஷ்ணா. இல்லையே மாதாஜி, எப்பெல்லாம் வருது, எப்படி வருதுன்னு தெரியல. ரொம்ப லோவா இருக்கு வால்யூம். கேட்கலையா? மத்தவங்களுக்கு அப்படியா இருக்கா? ஹரே கிருஷ்ணா. நல்லா கேக்குது, எனக்கு சவுண்டா கேக்குது. நல்லா கேக்குது மாதாஜி. நல்லா கேக்குது மாதாஜி எங்களுக்கு. ஜாஸ்தி வைங்க பிரபு. ஓகே ஓகே, கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் லோவா இருக்குன்னு நினைக்கிறேன் பிரபு, நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கிரந்தேய, அதாவது நம்ம எப்படி அழுகணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றார். என்ன மாதிரி அழுகணும்னா, இது வந்து 19.8வது ஸ்லோகம் ஆக்சுவலி ஸ்ரீமத் பாகவதம் 10வது கேண்டோ 19.8வது ஸ்லோகத்துல கிரந்தேய எப்படி அழுகணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த காட்டுல இருக்கிற பசுக்கள் அழுகுது, கோபாஸ் எல்லாம் அழுகுறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அழுகுறாங்க. எதுக்காகனா கிருஷ்ணர் வரணும்னு அழுகுறாங்க. நாம எதுக்கு அழுவோம்னா, நம்மள வந்து யாராவது காப்பாத்துவோங்களா, நமக்கு வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம அழுகுறோம். பௌதிகமா நீலி வேஷம் போடுறோம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அழுதழுதே சாதிச்சிருவாங்க, நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி நம்ம அழக்கூடாது. நம்முடைய அழுகை எதுக்காக இருக்கணும்னா, கிருஷ்ணனுடைய லோகத்தை அடையறதுக்காக இருக்கணும். இந்த பௌதிக உலகத்துக்கு நான் ஏன் வந்த கிருஷ்ணா, என்னையே இங்க கொண்டு வந்த, என்னை மறுபடியும் கொண்டு போ அப்படின்னு தான் நம்ம அழுகணும். அப்ப நம்ம குரு கிட்ட கேட்கறது அதான். நீங்க குரு வந்து நமக்கு மகாமந்திரம் கொடுக்கும் போதும், இன்னைக்கு இந்த நாம ஜபம் பண்றேன், நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா, இல்ல இன்னைக்கே வந்து ஒரு ரவுண்டு நான் பண்ணிட்டேன், அடுத்த ரவுண்ட் பண்ணும்போது நான் இருப்பேனா இல்லையா தெரியல. அந்த மாதிரி உள்ளார்ந்து நம்ம பகவான்கிட்ட கேட்கணும். அதுக்காக நம்ம அழுகணும். இப்ப இந்த பசுக்கள் எல்லாம் காட்டு தீயில மாட்டிண்டு அழகுது, எல்லாமே கத்தி கதறுது. ஆனா கிருஷ்ணா கேட்கறது, அதனால வந்தாரு. நாமளும் அந்த மாதிரி கதறி அழுகணும், பௌதிகத்துக்காக ஆன்மீகத்துக்காக. சவுண்டா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம சொல்ற மந்திரம் வந்து கோலோகத்தை போய் அடையணும். ஓகேங்களா? சோ அப்படி நம்ம உற்சாகமா ரொம்ப எந்தூசியாசமா நம்ம நாம ஜபம் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த துன்பம் திடீர்னு வருதுப்பா, தெரியாம எதிர்பார்க்காம வருது துன்பங்கள். ஏன்னா அதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா கர்ம பலன்களின் காரணமாக நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல மாட்டின்றோம். நம்மளுடைய கர்மம் முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்மா என்ன பண்ணுமோ, ஆனா நமக்கு ஒரு அக்ஞான சுக்கிருத்தின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு ஜென்மத்துல புண்ணிய கர்மம் பண்ணதுனால இந்த லோகத்துல இருந்துட்டு பகவானுடைய நாம ஜபம் பண்றோம். நம்ம இல்லாட்டி நாமளும் வந்து கஷ்டப்படுவோம். சோ எப்படி எல்லாரையும் பாதிக்கிற விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பிறப்பு இருக்கு, முதுமை இருக்கு, நோய் இருக்கு, மரணம் இருக்கு. எவ்ரி லிவிங் என்டிட்டி சேம் ப்ராப்ளம். எல்லா ஜீவாத்துக்கும், செடி கொடி மரங்கள் எல்லாத்துக்குமே பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எல்லாமே இருக்கு.
ஆனா மனிதராகிய நம்ம வந்து வித்யான்ற ஒரு நாலேஜ் தீரர்கள், நம்ம எல்லாம் தீரர்கள். அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு அட்வான்ஸ்டா நம்ம வந்து இந்த சம்சார தீயிலிருந்து வெளியில வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இந்த சம்சார அதாவது காட்டு தீயிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஓஷன் ஆஃப் மர்சி நமக்கு தேவை, குருவோட கருணை நமக்கு தேவை. ஸோ நம்ம ஷார்ட்கட்ல போலாமா அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது. ஷார்ட்கட்ல போக முடியாது. ஸோ நம்ம வந்து சரியான பாதை குருவை தேர்ந்தெடுத்து குரு மூலமா சாஸ்திரங்களை படிச்சு போகணும். ஸோ அப்போ அந்த குரு கிடைச்ச உடனே கிருஷ்ணனுடைய கருணை தானாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கிறோம் தினம்தோறும். ஸோ கிருஷ்ணரை எப்படி நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு குரு கிடைச்சிருச்சு, குரு மூலமா நாம ஜபம், அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் உட்கார்ந்து டெய்லியும் நம்ம வந்து சத் சங்கம், சாது சங்க லவமாத்திர சாது சங்க சர்வத்திர சாது சங்க. ஸோ சாது சங்கத்தோட உட்கார்ந்து நம்ம பாருங்க, இப்போ இன்ஸ்டியூட் மூலமா நமக்கு வந்து பாகவதம், பகவத்கீதை, இப்போ புருஷோத்தமன் மந்தோடைய இந்த கிளாஸஸ், அப்புறம் ஐடிசி கோர்ஸ், பக்தி சாஸ்திரி, இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. பகவத்கீதையும் பாகவதமும் நம்ம தனியா உட்கார்ந்து படிக்க முடியாது. ஸோ பக்தருடைய சங்கத்துல சேர்ந்து பாகவதம் படிக்கிறோம். ஸோ இதனால என்ன ஆகுது, நம்ம குரு மேல நிறைய அந்த இப்போ ஒவ்வொரு பக்தர்கள் பேசினாங்க, ஒவ்வொருத்தரும் அழகா அற்புதமா வந்து இந்த புருஷோத்தம லீலைகளை, கிருஷ்ணனுடைய லீலைகளை அழகா வர்ணனை பண்ணாங்க. ஸோ இதன் மூலம் நமக்கு நிறைய பேருடைய அந்த சாது சங்கம், அதாவது விபத பாகவதம் ரசமாலயம், ஒவ்வொருத்தரும் ஒரு ரசமாலயமா பாகவதத்தை ஒவ்வொருத்தரா பறக்கி கொடுத்தாங்க. ரமாங்கி மாதாஜி, விஸ்வேஸ்வரி மாதாஜி, ஹரிகௌர பிரபு, வண்டிதா ராதிகா மாதாஜி, ஸோ பலபத்ர பிரபு, ஸோ பல பக்தர்கள் வரிசையாக இன்னும் பல பக்தர்கள் வந்து பேச போறாங்க. ஸோ இந்த சாது சங்கத்தின் மூலமாக பகவானுடைய அந்த அமிர்தம் நம்ம தினந்தோறும் பருகுறது மட்டும் இல்லாத குருவுடைய வழிகாட்டுதல தான் நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் கிருஷ்ணரை நினைக்க முடியும். நினைக்க முடியுமா முடியாதா? ஹரே கிருஷ்ணா. நம்ம குருவோட கருணை நமக்கு முழுக்க தேவை. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த காட்டு தீயிலிருந்து வெளியில வர்றதுக்கு குருவோட கருணை தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 17வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்துல சொல்றாரு, காட்டுத்தீயின் வெம்மையினால் விழுத்தெழுந்த விருந்தாவனவாசிகள் எங்கே நாம காட்டுத்தீயினால் எரிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சினர். அதனால் அவர்கள் தனது ஆன்மீக சக்தியினால் மானிட வடிவில் தோன்றிருக்கும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை தஞ்சம் அடைந்தனர். ததா உத்தர சம்பிராந்தா, அதாவது அவங்க எல்லாம் கிருஷ்ணம் யூசேதே சரணம் மாயா மனுஜம் ஈஸ்வரம், பகவான் வந்து இப்போ மானிட ரூபத்துல கீழே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இந்த கொடூரமான நெருப்பு எங்களை விழுங்கிடுமா, நாங்க வந்து தாமரை பாதத்துல சரணடைஞ்சா எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பிரார்த்தனைகளை நமக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த புருஷோத்தமன் மாதமான புருஷோத்தம யோகம் பகவத்கீதை அத்தியாயம் 15-14 பார்க்கலாம். அகம் வைஸ்வனரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபானா சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம். ஸோ நம்ம உடம்புல அந்த வயிற்றுல உணவு செரிக்கிறதுக்கு காரணமே பகவான் தான். அக்னியா உள்ள இருக்கிறார். பகவான் வந்து எந்த மாதிரி ரூபத்துல இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவித ரூபத்துல நம்ம கிட்ட இருக்கிறார். முக்கியமா கிருஷ்ணர் வந்து இந்த ஜடவாழ்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்துறாரு. ஈவன் கஜேந்திர மோட்சம் கூட நீங்க பார்க்கலாம். கஜேந்திர வந்து அந்த தடாகத்துல போய் மாட்டிக்குது. ஆனா அது வந்து பகவான்கிட்ட சரணடையுது, நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன், என்ன பழைய கருமா, அதனால நான் வந்து இந்த தடாகத்துல மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அது சரணடையுது. அதனால கிருஷ்ணா வந்து அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறார். ஓகே, நீ திரும்பவும் வந்து என்னை வந்து வணங்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து தடாகத்துல உள்ள தாமரை எடுத்து அர்ப்பணம் பண்ணது. ஸோ இப்போ கிருஷ்ணா வந்து ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருதயேஷு அர்ஜுனா திஷ்டதி, நம்மளுடைய இதயங்கத்துல கிருஷ்ணா இருக்கிறாரு. நம்மள இந்த ஜட வாழ்க்கையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு அவர் இருக்காரு. ஸோ இப்போ இந்த ஜட வாழ்ல இருந்து வெளியே வரதுக்கு பிரபுபாத் நமக்கு நிறைய வழி கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு நம்ம இந்த காட்டு வாழ்க்கை, காட்டு தீ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆத்மா வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்மைக்ரேட் ஆகுது, ஒரு பாடி டு அனதர் பாடிக்கு போகுது. அப்போ இந்த பௌதிக வாழ்ல சம்சார கடல், அதாவது சம்சாரம்ன்றது பௌதிக காட்டு தீ, இந்த சைக்கிள்ல இந்த சம்சாரத்துல நம்ம வந்து பிறப்பு இறப்பு சக்கரத்துல அப்படியே சுட்டுக்கிட்டே வரோம். ஸோ இப்போ நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இந்த பௌதிக பூமியில எல்லாமே எனக்கு கிடைக்குது, ரொம்ப பொசிஷன் இருக்கு, அழகு இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, என் ஃபேமிலி சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து அடுத்து என்ன தீ பெருசா பத்தி எரி போகுது நமக்கு தெரியாது, நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கும்.
அப்போ நம்ம விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரா சொல்ற பாரு, நம்ம கண்டினியூஸா இப்படி பிறப்பு இறப்பு இதுல இருக்கணுமா, இதுல இருந்து வெளியில வரணும். இத வந்து காட்டுத்தீயோட கம்பேர் பண்றாங்க. இப்படி பிறப்பு இறப்புன்ற விஷயங்களை வந்து காட்டுத்தீயோட கம்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காட்டுத்தீயில இருந்து நம்ம வெளியில வரணும். காட்டுத்தீ தானா வந்து எப்படி பத்தி எரியுது, அதை வந்து அணைக்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுது. பௌதீகமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புலன்கள் வந்து ரொம்ப வீரியமா போகுது. அப்போ வந்து நம்ம புலன்களை கட்டுப்படுத்த நமக்கு ஒரு குரு சாஸ்திரங்கள் தேவை. சோ ஆபத்து தருவாயில நம்ம எப்படி கிருஷ்ணரை அடையணும்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 7th சாப்டர் 22வது ஸ்லோகத்துல அர்ஜுனாவும் சொல்றாரு. अर्जुनो वाच कृष्ण कृष्ण महाबाहो भक्तानाम अभयं करा तम ஏகதாயமானானாம் அபவர்கோ அசி சம்ஸ்ருதே. எம்பெருமானே சர்வவல்ல படிச்சவரே, நீங்க தான்ப்பா என்ன காப்பாற்றணும். இப்படி ஒவ்வொரு பக்தரும் நம்ம அவரை வேண்டணும்னா நம்ம இதயத்துல இருக்கிற அந்த கஷ்டங்கள், நம்ம துன்பங்கள், அது இந்த காட்டு தீ எப்படி கிருஷ்ணா வந்து அணைக்கிறாரோ, தன் வாயால உள்ள எடுத்துக்கிறாரோ, அந்த மாதிரி இந்த பௌதீக கடல்ல இருந்து நம்ம வந்து தப்பிச்சு போகலாம். ஸோ இந்த பௌதிக வாழ்வு வந்து காட்டு தீயோட ஒப்பிடப்படுது. இதை அணைக்கிறதுக்கு ஆன்மீக குருவோட கருணை நமக்கு தேவை. அந்த பௌதிக வாழ்வு தீயை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு நம்ம தன்னுணர்வுல உயர்ந்திருக்கணும். பகவானுடைய கருணை மழை நம்ம மேல விழணும். அப்பதான் வந்து நம்ம இதயத்துல அவருடைய பக்தி ஊடுருவணும். குந்தி தேவி கூட பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பாண்டவர்களுடைய இதுல பாத்தீங்கன்னா விஷம் கொடுக்குறாங்க, நெருப்பு வச்சு அந்த மாளிகையை கொளுத்துறாங்க, அப்படியே வனவாசத்துக்கு துரத்துறாங்க. அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க, பகவானுடைய காலடியில சரணடைகிறாங்க. குந்தி தேவியை சொல்றாங்க, அவங்கள சரணடைகிறாங்க. இந்த மாதிரி தூய பக்தர்களை நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த கஷ்டங்கள் வரும்போதும் பகவானை எப்படி நினைக்கிறாங்க. இப்ப இந்த கோபாலர்கள்லாம் அது மாதிரிதான் நினைச்சாங்க. நம்ம விரும்பி எந்த துன்பத்தையும் எடுத்துக்கிறது இல்ல, அதுவா வருது. சோ அப்படி வரும்போது சில சமயம் வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து அவருடைய பிரதிநிதி அனுப்பி நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கொடுப்பார். அதே மாதிரி மேகம் வந்து இடைவிடாத மழை பெஞ்சா மட்டும்தான் இந்த காட்டு தீய அணைக்க முடியும். ஆன்மீக குரு வந்து ஆன்மீக குருவோட பாதங்களை நம்ம பிடிச்சிருந்தாதான் இந்த காட்டு தீயில இருந்து நம்ம வெளியே வர முடியும். சோ நம்ம உதவியற்ற கரங்களோட, இப்ப பசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட இருந்தது, கிருஷ்ணா வருவாரு இந்த காட்டுல, எப்படியாவது எங்களை காப்பாத்துவாரு, அவர் தான் எல்லாமே அப்படின்னு முழு சரணாகதி, அதுங்கெல்லாம் வந்து முழு சரணாகதி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம அவர் கிருஷ்ணா கண்ணு மூடுன்னு சொன்னாரு, டக்குன்னு எல்லாருமே கண்ணு மூடிட்டாங்க. நாயம் மூடணும் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல. அப்படி கண்ணை மூடினோன்னா அந்த தீய வந்து அவங்களுக்கு தெரியாம கிருஷ்ணா வந்து ஒரு நொடியில ஃபுல்லா அப்படியே உள்ள முழுங்கிட்டார். சோ இது நமக்கு என்ன பாடம்னா, இந்த பௌதிக வாழ்வு என்னும் நெருப்புல இந்த ஜீவன் வந்து சிக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணரை தவிர வேற யாருமே அதுக்கு புகலிடம் கொடுக்க முடியாது. சோ இப்ப நமக்கு இந்த லீலையில என்ன பாடம்னா, நம்ம பகவான்கிட்ட சரணடையணும், அவரை முழுமையா சார்ந்திருக்கணும். அவரை வந்து எல்லா துன்பம் எல்லாமே அவர் தான், சர்வ காரணம். சோ அவர் நம்மள ஒரு விளையாட்டு பொருளா பயன்படுத்துறார். அவர் எல்லாமே ஒரு லீலை பண்ணிட்டு இருக்கார். எல்லா லீலைகளும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பாகவதத்துல. சோ இந்த தாபத்திர இந்த பௌதிக துன்பங்கள் எப்படி வருது, கொஞ்சம் கொஞ்சமா கொழுந்து விட்டு ஆரம்பிக்குது. கலர் கலரா அந்த நெருப்பு பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கு. சோ அப்படி கொழுந்து விட்டு எரியுது. சோ நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன தீக்குச்சி, தீப்பொறி தான் நம்ம. கிருஷ்ணா வந்து பெரிய தீப்பந்தம். சோ அப்போ அவரால் எதுவுமே சாதிக்க முடியும். அப்போ அவருடைய பாத கமலத்துல நம்ம சரணடையணும். கிருஷ்ணருடைய அந்த குளிர்ச்சியான மலை துளிகளுக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். மேகம் வந்து மழையா திரண்டு வந்து நமக்கு ஆன்மீக குரு மூலம் நம்ம கிட்ட வந்து சேரும்போது நம்மளுடைய துன்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும். சோ அவர் எப்படி வருவாராம் கிருஷ்ணா, அழகான மயிலிறகு அதை தலையில வச்சுக்கிட்டு, பீதாம்பர வஸ்திரம் போட்டுண்டு, அப்படியே கௌஸ்துப மாலையை போட்டுட்டு, காதுல குண்டலம் போட்டுக்கிட்டு, கையில புல்லாங்குழை எழுந்திக்கிட்டு வராராம். அவர் பாருங்க எல்லா சூழ்நிலையும் கூல புல்லாங்குழை ஊதிட்டு வராரு, ஒரு பிரச்சனையுமே அவர் கிடையாது. சோ நாமளும் அவருடைய பாத கமலத்துல இருக்கும்போது கூலா நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டு, ஓகே நடக்கிறது நடக்கட்டும், பகவான் இருக்கார், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பயத்தை வந்து குறைச்சிக்கணும். பயம் இருக்கணும். எப்படின்னா ஆன்மீகத்துல நம்ம தவறுகள் செஞ்சா இது மாதிரி ஆகுமோ அப்படின்னு பயம் இருக்கணுமே தவிர, நம்ம வந்து கிருஷ்ணர் இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் வர வேண்டாம். ஏன்னா கிருஷ்ணரை சார்ந்திருப்பது எப்படி இருக்குன்னா, நம்ம முழுவதுமா பாகவதம் நல்லா படிக்கணும். ஸ்ருண்வதா சுகதா கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயேந்திர சோஹ்ய பத்ராணி விதுர்நோதி சுதுர்ஸ்தா. ஸோ தினமும் பாகவத பாராயணம் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். நஷ்டப்பிராயேஷு பத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. பக்தர்களோடு உட்கார்ந்து தினந்தோறும் அவருடைய புகழ பேசிக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த பௌதீக வாழ்வு என்னும் தீயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணனுடைய கருணை மலை நமக்கு வந்து விடும். பிரகலாத மகாராஜர் பாத்தீங்கன்னா எவ்வளவு துன்பம்,
அவருக்கு வராத துன்பமா நமக்கெல்லாம் வந்திருக்கு. அவருக்கு அவ்வளவு துன்பம். சோ அவர் எப்படி முழுமையா கிருஷ்ணாவையே சரணடைந்தார். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பாகவதத்துல வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு. ஈவன் வந்து நம்ம துருவ மகாராஜ் ஒரு பௌதிகமான விஷயமா தான் கிருஷ்ணர் அணுகுவார். ஆனாலும் கிருஷ்ணா வந்து அவருக்கு வந்து அந்த பௌதீக டேஸ்ட் ஆன்மீக டேஸ்ட் ரெண்டையும் கொடுப்பாரு. ஓகே அனுபவி, என்ன வேணுமோ நீ கேட்கறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவு கருணை வாழ்ந்தவர் கிருஷ்ணர். ஸோ அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணும். சாது சங்கம் மூலமா அவரை அடைய முடியும். நம்ம தூய பக்தர்களுடைய சங்கம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அது இல்லாம இந்த தூய பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சூழ்நிலையும் கிருஷ்ணரை எப்படி அணுகிறது. அப்போ திரௌபதியோட வாழ்க்கை நம்ம பார்த்தோம். 5 குழந்தைகளை அஸ்வத்தாமன் கொன்னுட்டான். ஆனா அவங்களோட மனோநிலை எப்படி இருந்தது? ஒரு வைஷ்ணவி உயர்ந்தவங்க எப்படி இருந்தாங்க எல்லாரும். ஈவன் பீமன் எல்லாம் சொல்றாங்க எப்படி நம்ம குழந்தைய அநியாயமா கொன்னாங்க, ஆனா வந்து அவங்கள தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல, ஒரு வைஷ்ணவருடைய கருணை எப்படின்னா ஓகே எல்லா உயிர்களிடத்தும் கருணை. அந்த கிருபி வந்து குழந்தைய இருந்து அவளுக்கு இருக்கிறது ஒரு குழந்தை அஸ்வத்தாமன், அவனை கொன்னுட்டா என்ன பண்றது? சோ அவளும் ஒரு தாய் தானே, அவ துடிப்பாளே. அந்த மாதிரி நம்ம கருணையா இருக்கும் போதுதான் குரு கிருஷ்ணர் வந்து அந்த கருணையை நம்ம கிட்ட பாப்பாரு. எப்படி கருணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. குந்தி தேவி வாழ்க்கையும் அப்படிதான். வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் பிறந்ததுல இருந்து. ஆனா கிருஷ்ணருடைய பாதத்தை விடல. இந்த மாதிரி நம்ம வந்து பாகவதத்தை படிக்கும் போதும் ஆச்சாரியர்களுடைய அந்த புத்தகங்கள்லாம் படிக்கும் போது உங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல அலாதி அந்த விருப்பம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பண்ண என்ன ஆகும், நம்ம மனது அந்த ஜடைக்குல இருந்து கொஞ்சம் விடுபட்டு வன்மனாம் அவபக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. ஸோ மனதை வந்து கிருஷ்ணனுடைய பாத கமலங்களை நம்ம சரணடைய வைக்கணும். அப்படி சரணடைய வச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியும். ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கதையின் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிருஷ்ணர் மட்டுமே உண்மையான பாதுகாவலர். அதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். அவருடைய திருவடியை சரணடையணும். அதுதான் நமக்கு உகர்ந்தமான விஷயம். சோ அது எப்படி சரணடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுகூலஸ்ய சங்கல்ப பிரதிகூலஸ்ய வர்ஜனம் ரக்ஷஸ்தேதி விஸ்வசோ கோபித்ரோ வர்ணம் ததா ஆத்மனிக ஷல்பே கார்பண்யே சதா சத்விதி சரணாகதி. ஸோ அனுகூலமான விஷயங்கள் கிருஷ்ணருக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம ஒரு துன்பத்துல மாட்டின்னு இருக்கோம். அந்த துன்ப சூழ்நிலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வேற நாடுகள்லாம் போறோம், அங்க பக்தியே இல்லை. இப்போ அந்த இடத்துல நாம ஜபம் நாம சங்கீர்த்தனம் அப்படி பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அனுகூலமா எப்படி ஆக்கிக்கிறது? நம்ம நகர சங்கீர்த்தனம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் வீட்லயே பக்தர்களை இன்வைட் பண்ணி நம்ம வீட்டுல ஒரு ஆர்டர் செட் பண்ணி அங்கேயே உட்கார்ந்துட்டு நாம ஜபம் பண்ணலாமே. அனுகூலமான விஷயங்கள் எது நமக்கு பாசிபிளோ அது அனுகூலமா குரு சொன்னபடி நாம ஜபம் பக்தருடைய சங்கத்தோடு நம்ம செய்யலாமே. பிரதிகூலமானவற்றை தவிர்ப்பது. சில விஷயங்கள் நமக்கு வந்து சூட்டபிளா இல்லை, அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தவிர்த்து வரணும். அப்போ எப்போ ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும், கிருஷ்ணா நம்மளை காப்பாத்துவாரு, கிருஷ்ணா நம்மளுடைய பாதுகாவலர், எப்போ நம்ம கூடயே இருப்பாரு. அப்ப நம்ம வாழ்க்கையை முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்றதை நம்ம ஏத்துக்கணும். அப்போ நமக்கு இன்னைக்கோட லெசன் நம்ம என்ன கத்துட்டோம்னா, கிருஷ்ணர் இருந்தா நமக்கு கண்டிப்பா பாதுகாப்பு. ஸோ இந்த காட்டு தீ எப்படி வந்துச்சுன்னா மாயை. ஸோ நம்மளை கவர பாக்குது. இப்ப பசுக்களை கவர்ந்துருச்சு அப்படிதான். ஒழுங்கு அது ஒரு இடத்துல புல்லு சாப்பிட்டுருக்கலாம், அதை விட்டுட்டு பசுமையா இருக்கே ரொம்ப உயரமா புல்லு இருக்கேன்னு தேடி போச்சு மாயை. அதுதான் அப்படித்தான் நம்ம ஒரு இடத்துல இருந்தா நிம்மதியா வாழ்க்கை நல்லபடியா போவோம். இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஆசைப்படுறதுனால மாய வலையில நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ இப்ப மாய வலையில மாட்டிட்ட பிறகு நம்ம தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிக்கலாம்? சரணாகதி. நம்ம போய் பகவானுடைய பாத கமலத்துல விழுந்தாதான் விடுதலை. இல்லாட்டி அந்த ஜெயிலேயே பௌதிக ஜெயிலேயே நம்ம மாட்டிப்போம். ஸோ இதுக்கு இந்த ஆன்மீக மழையா எது வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹரிநாமம் வந்து நமக்கு மேல கொட்டுறது. அந்த மழை வந்த உடனே நம்ம வந்து அந்த தீ பௌதிக தீ அப்படியே குறையுது. அப்போ இந்த மழை வந்த உடனே குரு நமக்கு வெளிக்காட்டுற, அப்பா இந்த காட்டோட தீ அழிஞ்சிச்சு, இப்ப எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போலாம். ஸோ இப்போ விருந்தாவன காட்டுல இருந்து அப்பா அவங்க அப்பா அம்மா எல்லாம் தேடுவாங்கல்ல, பசுக்களை மேய்ச்சிட்டு போனாரு கிருஷ்ணா, என்ன ஆனாரோ, அப்புறம் பசுக்கள்லாம் என்ன ஆச்சுன்னு அவங்க தேடுவாங்கல்ல. அப்போ தேடுறதுக்கு போது கஷ்டம் வரும்ல. அப்போ மறுபடியும் இந்த துன்பத்துல இருந்து கிருஷ்ணா எல்லாரையும் விடுவிச்சு அழகா அவங்க வீட்டுக்கு கொண்டு போறார். ஸோ நம்ம இப்போ விருந்தாவனம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஜட வாழ்க்கையில இருக்கிற நம்ம முட்டாள்கள்லாம் நினைச்சுக்கிறோம், இது காட்டு தீ தானே, நமக்கு என்ன வந்தது, துன்பம் வந்தா வந்துட்டு போட்டோம், அதுவும் அணைச்சிக்கலாம், இல்ல ஃபயர் இன்ஜினை வச்சு அணைக்கலாம், ஏதாவது பண்ணலாம், நம்ம முயற்சி எடுக்கிறோம். அது முடியவே முடியாது, கண்டிப்பா முடியாது. நம்ம மூடர்கள் பகவத்கீதையில சொன்ன மாதிரி மூடர்கள்லாம் வந்து கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம வந்து தூய பக்தர்களா இருந்து கிருஷ்ணனுடைய பாத கமலங்கள்ல நம்ம சரணடைஞ்சு அவருக்கு சேவை செய்வதன் மூலம் வந்து
ஏன்னா கோபியர்கள் நான் சொல்லியிருந்தேன், கோபியர்கள்லாம் எப்படி சரணடைஞ்சாங்க கிருஷ்ணகிட்ட. ஸோ அவருடைய அவங்க ஒரு கணம் கூட பிரியாம இருக்காங்க கோபியர்கள். அந்த ஒரு கணம் பிரியறது கூட 100 வருடங்கள் 100 யுகங்கள் அப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம இந்த பௌதிக வாழ்வின் இந்த காட்டு தீயிலிருந்து நமக்கு வெளிவரத்துக்கு பிரபுபாதர் மூலமா, இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் மூலமா, இப்போ இன்ஸ்டியூட் மூலமா, நம்ம டீச்சர்ஸ் முரளிதர ஷாம் பிரபு, மணிமுகுந்த பிரபு, விஸ்வேஸ்வரி மாதாஜி, ரமாரமணி மாதாஜி, கோபிநாத் பிரபு, இன்னும் சில டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க மூலமா நம்ம சாஸ்திரங்களை சரிவர படிச்சு நம்மளுடைய ஆன்மீக வாழ்வு முன்னேற்றத்தை எடுப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட லெசன் வந்து பௌதீக வாழ்க்கை காட்டு தீயில் போனது. ஸோ அந்த காட்டு தீயிலிருந்து நம்ம வெளியே எப்படி வரணும்னு யோசிக்கணும். துன்பங்களை யாருமே விரும்புறது இல்லை, ஆனா அந்த துன்பத்தை கடந்துதான் நம்ம வந்தாகணும். அது மனித முயற்சியால முடியவே முடியாது. அப்போ நம்மளை காப்பாத்துறது யாருன்னா கிருஷ்ணன் தான். ஸோ கிருஷ்ணர் தான் முழு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும். அதே சமயம் குருவும் கிருஷ்ணரை சேர்ந்துதான் அந்த ஜீவன்களை சம்சார காட்டு தீயிலிருந்து வெளியில காப்பாற்றுறாங்க. ஸோ இப்போ இன்றையோட பாடம் வந்து நமக்கு வந்து பௌதிக வாழ்க்கை என்பது காட்டுத்தீ, கிருஷ்ண பக்தி என்பது அதை அணைக்கும் கருணையான மழை. ஸோ உங்க எல்லாருக்கும் மழை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் அந்த மழையில நனைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணனுடைய ஷவரிங் உங்க எல்லாருக்கும் கிடைச்சதுன்னு முழுமையா நம்புறேன். ஸோ ஏதாவது குறைகள் இருந்தா அது என்னுடைய அறியாமையினால நான் பேசப்பட்டதா இருக்கும். ஏதாவது நிறைவுகள் இருந்தா அது என்னோட குருவுக்கு போய் சென்றடையும். இந்த வாய்ப்பளித்த இப்போ இன்ஸ்டியூட்டுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பொறுமையா என்னோட பேச்சை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் என்னை வளப்படுத்திக்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் எடுத்துக்கிறேன். வாஞ்சா கல்பதரூபியஸ்ய கிருபா சிந்துபியேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே ஹரே போல். வெரி வண்டர்ஃபுல் லெக்சர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல் மாதாஜி, ஹரிபோல் ஹரிபோல். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றிம்மா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி எல்லாம் கவர் பண்ணனா? ரமாஜி மாதாஜி, விஸ்வேஸ்வரி மாதாஜி, மாதாஜி எல்லாம் பிரமாதமா பண்ணீங்க. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க, அதை நிவர்த்தி செய்யறேன் அடுத்த முறை சந்தர்ப்பத்துல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். ரொம்பவே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. கிருந்த்ரா ஸ்ரீமத் பாகவதம் ஜெய். கிருஷ்ணலீலா புருஷோத்தமன் கிருஷ்ணலீலா மகோற்சவ கி ஜெய். சதாய் கௌர பிரபணந்தே. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.